எல்னினோ அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து டிஃபைன் இந்த எல்னினோ வந்து 15 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்ன்றது இனிமேல் 10, 8 மேபி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம். இந்த ஆண்டு என்ன இது எல்னினோவா, சூப்பர் எல்னினோவா அல்லது ஸ்ட்ராங் எல்னினோவா? ஸ்ட்ராங்லேருந்து சூப்பர்லேருந்து ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ. திடீர்னு ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீக்கிறது இருக்குல்ல, எக்ஸஸ் ரெயின்ஃபால், அல்லது இப்போ அந்த மாதிரியான சினாரியோவும் இருக்குமா? கண்டிப்பாக அந்த மாதிரி சினாரியோ நம்ம இருக்கிறத பார்க்குறோம். கடந்த சில ஆண்டுகள் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, டீகோட் டிஸ்கஷன் பகுதிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆண்டு எல்னினோ இயராக இருக்கும். எல்னினோ ஆண்டுங்கிறது சூப்பர் எல்னினோவாக மாறலாம் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் திருமிகு கண்மணி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருக்கிறாங்க. இது பற்றின ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி தமிழ்நாட்டிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்களை ஆராய்வதற்காக அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு பிரதீப் ஜான் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த குழுவினுடைய அடிப்படையான நோக்கங்கள் என்னவா இருக்குது? முதல்ல அதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மெயின் ஸ்கோப் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது வல்னரபிள் ஏரியாஸ். ஸோ எல்னினோவோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையில் மழை கிடைக்கிற இடங்கள் இருக்குது. அதிகமான வெப்பநிலை வந்து தொடர்ந்து நிலந்திருக்கிறத பார்க்குறோம். வடகிழக்கு பருவமழையில் எப்படி இருக்கும்? ஸோ கம்மியான மழை, வெப்பம், அதிகமான மலை. ஸோ மூணுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு பார்க்குறோம். ஸோ இது ஜஸ்ட் ஓகே எல்னினோ மழை கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் அந்த வல்னரபிள் ஏரியாஸ். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீர்பிடிப்புள்ள மழை வந்து ரொம்பவே குறைவான மழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இந்த தாக்கம் இமீடியட்டாக இது நாளைக்கே இந்த தாக்கம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த தாக்கம் வந்து நெக்ஸ்ட் இயர் சம்மர் போகும்போது நம்ம வந்து இப்பயே இவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்கும்போது நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு எப்படி இருக்கும், எங்கெல்லாம் வறட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை வந்தோன்னா எங்கெல்லாம் வல்னரபிள் ஏரியாஸ், ஃப்ளட்டிங் ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்பில் தான் நமக்கு அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். பொதுவாக நம்ம இப்போ நிறைய சமீப நாட்களில் அதுவும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த வார்னிங்க்கு பிறகு எல்னினோ பற்றி கொஞ்சம் பேச தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். அதை ஒரு புரிதலுக்காக நம்ம முதல்ல கேட்டலாம். நாங்களே நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தாலும் கூட எல்னினோ அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்? இப்போ நம்ம கடலோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 26லேருந்து 27 டிகிரி நம்ம வச்சுப்போம். பசிபிக் கடலில், மத்திய பசிபிக் கடலில் நம்ம வந்து சில ஆண்டுகளில் அப்நார்மலாக சராசரியை விட அதிகமாக வெப்பம் காணப்படுகிறது. அந்த கடலுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்குது, அது சராசரியை விட அதிகமாக காணப்படுகிறது. ஸோ அந்த வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி வந்து சில ஆண்டுகள் வந்து சராசரியை விட 1 டிகிரி அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை அந்த எல்னினோன்னு நம்ம சொல்கிறோம். சராசரியை விட கம்மியாக இருக்கும் 1 டிகிரி கம்மியாக இருக்கும்போது லானினான்னு நம்ம சொல்கிறோம். சராசரியை ஒட்டி இருக்கும்போது நியூட்ரல் இயர்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம குளோபல் வின் பேட்டர்னை. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து வெப்பம் தான் எல்லாமே. நமக்கு மான்சூன் எப்படி சூரியனானது மேலே வந்தோடனே மான்சூன் வருகிறது. வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே காற்று குவியும். ஸோ அந்த மாதிரி அந்த வெப்பம் சுற்றி தான் எல்லாமே நமக்கு அந்த காற்றோட திசை எல்லாமே மாறும். ஸோ அந்த ட்ரேட் வின்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாக நம்ம மான்சூன் டைமில் ரெகுலராக இருக்க பேட்டர்ன் வந்து, ஏன்னா அப்நார்மலாக ஒரு இடத்துல வார்மர் ஆகும்போது இந்த காற்று வந்து திசை மாறி போகிறது. ஸோ அதனால் மழை குறைவாக போயிடுறதை நம்ம பார்க்குறோம். அதுவே நம்ம வின்டர் சீசன் போகும்போது அப்படியே உல்ட்டாவாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலே நமக்கு 2 பேட்டர்ன் பார்க்குறோம். தென்மேற்கு பருவமழையில் குறைவான மழை, அதுவே வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழை. இதை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எல்னினோ ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். இந்தியாவோட கடந்த ஆண்டுகளான வறட்சி, நீங்கள் அந்த கடந்த 100 வருஷத்தை எடுத்துக்கோங்க, அந்த வறட்சியை எடுத்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 80%, 85% ஆஃப் த டைம் ஒரு எல்னினோ ஆண்டோட கோயின்சைட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த எல்னினோங்கிறது வந்து ஒரு பீரியாடிக்கலாக இருக்குமா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் ரிப்பீட் ஆகுமா, அல்லது எப்படி அது ஃபார்ம் ஆகுது? அந்த சூப்பர் எல்னினோன்றதை நம்ம 1 டிகிரின்னு சொன்னோம். அதுவே வந்து கிட்டத்தட்ட 2 டிகிரி இருக்கும்போது அது ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்கிறோம். சராசரியுடன் வெப்பநிலை வந்து 3 டிகிரி வரும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து சூப்பர் எல்னினோ கிட்ட சொல்கிறோம். சம்டைம்ஸ் 3 டிகிரிக்கு மேலே போகும்போது ஹிஸ்டாரிக்கல் எல்னினோன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராங் எல்னினோயை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்ததை பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 டிகிரி 2.5 டிகிரிக்கு மேலே இருக்கிறத பார்த்தோம். 1982 வந்தது, 97 வந்தது, 2015 வந்ததை பார்த்துருக்கோம். இதை வந்து சூப்பர் எல்னினோன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2015க்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 11 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து சூப்பர் எல்னினோ வரதை பார்க்குறோம்.
நடுவில் சின்ன சின்ன எல்னினோஸ் வரும் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2023 பார்த்தீங்கன்னா 2 டிகிரி கிட்டத்தட்ட 2 டிகிரி கிட்ட வந்தது. அது ஸ்ட்ராங் எல்னினோன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 2019 பார்த்தீங்கன்னா ஒரு வீக் மைல்டு எல்னினோ இருந்ததை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பட் இந்த லானினா தான் தொடர்ந்து 3-4 வருஷம் தெரிஞ்சிருக்கும். இந்த எல்னினோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்தால் அது 1 வருஷம் இருந்துட்டு அப்படியே நமக்கு போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ராங் எல்னினோ நீங்கள் சொல்கிற இந்த கணக்கில் பார்த்தோன்னா சூப்பர் எல்னினோ கூட கொஞ்சம் 11 ஆண்டுகளுக்கு இந்த குறுகிய காலத்திலே வந்துருச்சு. ஆமாம், இப்போ அடுத்து வர ஆண்டுகள் வந்து 8-9 ஆண்டுகளே நமக்கு வரலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம அந்த சூப்பர் எல்னினோ எடுத்துக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ராங் எல்னினோ எடுத்துக்கோங்க. 2015 வந்து நம்ம சூப்பர் எல்னினோ இருக்கும். 2023 நமக்கு ஒரு ஸ்ட்ராங் எல்னினோ. இப்போ திருப்பி 3 வருடத்தில் திருப்பி ஒரு ஸ்ட்ராங் நம்ம சூப்பர் எல்னினோ வரதை பார்க்குறோம். 3-4 ஆண்டுகளே அது. எஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து போக போக காலநிலை மாற்றத்தினால அக்கரன்ஸ் ஆஃப் எல்னினோ, அதாவது நமக்கு வந்து இந்த எல்னினோ வந்து 15 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்ன்றது இனிமேல் 10, 8 மேபி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம். இந்த வறட்சியானது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம். ஸோ இனிமேல் நம்ம போக போக இது வந்து ஓகே தொடர்ந்து இந்த காலம் வந்து குறைந்துட்டே வரும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த ஆண்டு என்ன இது எல்னினோவா, சூப்பர் எல்னினோவா அல்லது ஸ்ட்ராங் எல்னினோவா அல்லது ஹிஸ்டாரிக் எல்னினோவா என்னவா இருக்கும்னு ப்ரெடிக்ட்? இப்போ வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம ஜூலையில் இருக்கிறோம். இப்போ இந்த ஜூலை இறுதியில் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து அது ஸ்ட்ராங் எல்னினோ 2 டிகிரி கிட்டத்தட்ட நம்ம வார்மராக இருக்கிறத பார்க்குறோம். பட் இது ப்ரொஜெக்டட் நம்ம பை ஜனவரி நம்ம நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா பீக் ஆகிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 3 டிகிரி 4 டிகிரிலாம் கூட காட்டுறாங்க. அதில் நடந்ததே கிடையாது ஹிஸ்டாரிக்கலில். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ராங்லேருந்து சூப்பர்லேருந்து ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ அக்டோபர் நவம்பர்லேயே அந்த நவம்பர் டிசம்பர் டைமில் நமக்கு வந்து இந்த பீக் வரதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 3 டிகிரிக்கு மேலே எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 1877 தான் நம்ம வந்ததை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 3 டிகிரி பஞ்சம்லாம் நம்ம கிரேட் இந்தியன் ஃபெமைன் கூட நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்போ இறந்தாங்க. அப்போ இருந்த நிலை வேற, இப்போ இருந்த வேலை. அன்னைக்கு ஃபுட் கிரெயின்ஸ் ரிசர்வ்லாம் இருக்காது. அதெல்லாம் குறைந்தபட்சம் அந்த சிக்கல் இருக்காது. பஞ்சம்னு வந்து பட்டினி சாவுகள் இருக்காது. ஆனால் மற்ற சிக்கல்களை நம்ம பார்க்க கண்டிப்பாக குடிநீர் மற்றும் விவசாயம் வந்து முதல் தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். அதிகமான மச்சம் மழை. ஸோ குறைவாக மழை பெய்யும் போதே என்னென்னா வெப்பத்தோட தாக்கம் நம்ம அதிகமாக, ஏன்னா நம்ம அந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், அந்த ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சாதாரண வெயிலே வந்து நமக்கு அதிகமாக கொஞ்சம் ப்ளோன் அப் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். என்னோட நெக்ஸ்ட் இந்த எல்னினோ ஆண்டு போது பார்த்தீங்களா, இந்த ஆண்டுலேருந்து அடுத்த ஆண்டு போகிறது நம்ம பொதுவாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ 97 வந்து சூப்பர் எல்னினோ இருந்தது. ஆனால் 1998 அது போகும்போது தான் அதிகபட்சமான வெயில் இருந்ததை பார்த்தோம். அந்த டிகே ஆகும்போது தான் இன்னும் வந்து நமக்கு வந்து நிறைய வெயில்கள் பார்த்தோம். இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட வெப்பத்தோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு பார்க்குறோம். 1998 வந்து கிட்டத்தட்ட 1000 மேல் நம்ம ஹீட் வேவ்ஸில் ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதியில் இறந்ததை பார்த்தோம். அது மாதிரி 2003 வந்து 2002 ஆண்டு வந்து ஒரு மைல்டு எல்னினோ. பட் 2003 பார்த்தோம். 2015 வந்து ஒரு ஸ்ட்ராங் எல்னினோ, சூப்பர் எல்னினோ. 2016 வெப்பம் வந்து 2015 அதிகமாக இருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த போஸ்ட் எல்னினோ ஈவெண்ட்டில் வந்து நமக்கு வெப்பம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் எல்னினோன்றது வந்து 1877க்கு பிறகு. ஆமாம், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கிடையாது. சூப்பர் எல்னினோக்கெல்லாம் இருந்தது. பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் வந்து அதுக்கப்புறம் வருது. இந்த ஆண்டு ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் எல்னினோவா இருக்கலாம். இல்லை, வாய்ப்பு வந்து ரொம்ப ஒரு அந்த நம்ம மாடல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி எல்னினோக்கோ இந்த மாடல் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 80-90% இந்த ஆண்டு வந்து அது நம்ம ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ டுவர்ட்ஸ் தான் போகிறோம்னு பார்க்குறோம். எங்கெல்லாம் பாதிக்கப்படும்? இப்போ இன்டர்நேஷ்னலாகவே கேட்குறேன், குளோபலாக இந்த பாதிப்பு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும்? சரி, நம்ம இந்த எல்னினோவை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜூன் டு செப்டம்பர் பீரியடில் நிறைய இப்போ நம்ம யூரோப்பில் பார்க்குறோம், நிறைய இடத்துல வெயில் நல்லா அதிகமானது பார்க்கலாம். பெரிய அளவு ட்ரைனஸ் பல நாடுகளில் இப்போ வந்து 800 டிகிரி அளவுக்குலாம் கொழுந்து விட்டு எரியக்கூடியதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தென் தமிழகத்திலோட பகுதி, நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா, தமிழ்நாடோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வால்பாறை, நீலகிரி, இங்கெல்லாம் வந்து மழை வந்து சராசரியாக நீங்கள் கடந்த எல்னினோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் இம்பாக்ட் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். இந்த கன்னியாகுமரி அளவு குறையும். தென்மேற்கு பருவத்தில் குறைவான மழை. ஸோ அந்த மழை பெய்யலைன்னா டேம் மழை பெய்யாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா பொதுவாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். ஏதாவது புயல் காற்றழுத்து உள்ளே போனால் தான் நமக்கு மற்ற உள் மாவட்டங்கள் டேம் கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் நம்ம மழை பெய்யறதை பார்த்துருக்கோம். பட் நீங்கள் தென்மேற்கு பருவமழையில் மழை கம்மியாயிடுச்சுன்னா இந்த டேம் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த இந்த இம்பாக்டை பார்க்க தொடங்கிட்டோமா? ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கான மழை அளவு வரல. பொதுவாக ஒரு லேமான பார்க்கும்போது அதிகபட்சம் ஜூன் 2வது வாரம் வரைக்கும் தான் அந்த வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மழை தொடங்கிடும், அப்படிதான் இருக்கும். பட் இப்போ ஜூலை 31
இன்றைக்கும் 100 டிகிரி அப்படின்னு பல மாவட்டங்கள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் ட்ரைனஸ்னால நமக்கு மழை குறைவாக கிடைத்திருக்குது. பொதுவாக 90% அந்த தமிழகம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் டு செப்டம்பரில் வெப்பசலன மழை தான். காலையில் வெயில் அடிக்கும், மாலையில் இரவு நேரத்தில் நமக்கு இடி மின்னலோட மழை பெய்யும். தொடர்ந்து மழை பெய்யுது, கேரளா மாதிரி மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான். இதில் அந்த சதர்ன் பார்ட் வந்து ஒரு யூனிக். எல்னினோவில் வந்து அந்த கன்னியாகுமரி மட்டும் தான், அந்த திருநெல்வேலி மாவட்டம் வந்து எப்படியாவது அந்த எல்னினோ இல்லை கொஞ்சம் மழை கடத்தி விடுமா, அவங்களுக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாங்க. மழையும் கிடச்சிரும் அவங்களுக்கு, அந்த டேம் ஸ்டோரேஜ் அதெல்லாம் எப்படியோ வந்து இம்பாக்ட் அங்கே இருக்கு. ஆமாம், ஏன்னா அது அவங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் இந்த தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். ஸோ இதில் ஃபெயிலியர் ஆனாலும் அதில் சான்ஸ் ஆயிரும் நமக்கு ஃபீல் ஆகிறதுக்கு. பட் நம்ம நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நம்ம அதை மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி காவேரி நீர்பிடி பகுதியெலாம் வந்து தே ஆர் 90% டிபெண்டன்ட் அப்பான் சவுத் வெஸ்ட் மான்சூன். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அப்போ பாதிப்புக்குள்ளாகுமா? கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் வந்து வடகிழக்கு பருவமழையில், ஏன்னா அதிகமான மழை வந்து கடலோர மாவட்டங்களில் நம்ம பார்த்துருப்போம். 2015 பார்த்தோம், 2023 எக்ஸஸ் ரெயின் இருக்கும். ஸோ ஒரு நம்ம தமிழகத்திலேயே அதோட பாதிப்பு வந்து தென்மேற்கு பருவமழையில் ஒரு மாதிரி இருக்கிறோம், பிற நேரத்தில் அது வடகிழக்கு பருவமழையில் வேறு மாதிரி இருக்கிறோம். இல்லை, மாவட்டந்தோறும் அதோட இம்பாக்ட் வேறையாக இருக்கும். வேறு ஜோன் வைஸ் வேறையாக இருக்கும். இப்போ இங்கெல்லாம் வந்து அதிக மழை இருக்கலான்றீங்க. எஸ். இப்போ வறட்சியும் இருக்குமா மாவட்டங்களில்? உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக வறட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். லக் சம்டைம்ஸ் இந்த எல்னினோ ஆண்டுகளில் சில ஆண்டுகளில் நமக்கு உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை உள் மாவட்டங்களுக்கு நோக்கி சென்று அந்த மாதிரி நேரத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்து அவங்க எஸ்கேப் பண்ணதுக்கும் இருக்குது. பட் அதுக்கு ஒரு 10 to 15% சான்ஸ் தான் நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு தவிர அதிகமான வெப்பநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட பாதிப்பு இருக்கும். அப்போ இது எங்கெல்லாம் இருக்கும்? அந்த வெப்பநிலை அதிகமாக கூடுதலாக இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் கூடுதலாக? வெப்பநிலைன்றது நம்ம ரெண்டு வகையில், உள் மாவட்டங்களில் உள்ள வெப்பநிலை, கடலோர மாவட்டங்களில் உள்ள வெப்பநிலை. இப்போ நீங்கள் உள் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சில இடங்கள்லாம் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 100 டிகிரி ஃபாரன்ஹைட் நமக்கு தொடர்ந்து பார்க்குறோம். கடலோர மாவட்டங்கள் இன்றைக்கி சென்னை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி சென்னையிலும் கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன்ஹைட் பதிவாக இருக்குது. ஸோ இங்கே ஆனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியல் ஃபீல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம 2023 பார்த்தோம். ஆகஸ்ட் சம்டைம்ஸ் செப்டம்பர் வரைக்குமே உள் மாவட்டங்களெல்லாம் நமக்கு வந்து இந்த வெப்பநிலை அதிகமானதை பார்த்தோம். நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 39, 40 டிகிரிலாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் 2023 வந்தது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னும் நமக்கு இருக்கும். ஸோ சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, நமக்கு வந்து எல்னினோ ஆண்டுகளில் எக்ஸ்டெண்டட் சம்மர். ஸோ நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே நம்ம அந்த சம்மரை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்போ மழை சொன்னீங்க, வெப்பநிலைங்கிறது எல்லா மாவட்டங்களுமே கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. மேற்கு திசை காற்று வரனால நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள மாவட்டங்கள், அதாவது நம்ம கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து எப்பயுமே குறைவாக இருக்கும். கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள். பட் ரெண்டு சைடில் தரைக்காற்று, அதாவது இப்போ நீங்கள் கிழக்குலேருந்து வந்தாலுமே மத்திய மாவட்டம், இப்போ திருச்சி, மதுரை எடுத்துக்கோங்க, இந்த விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல எப்பயுமே ப்ரிடாமண்ட், அது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அந்த பர்டிகுலராக அந்த மதுரை, விருதுநகர், இந்த புதுக்கோட்டை, இந்த சிவகங்கை மாவட்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக். நீங்கள் இந்த கடந்த 10 நாளே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான வெப்பநிலை படுற இடங்கள் வந்து இந்த மதுரை, விருதுநகர் பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஸோ தார் டெசர்ட் நம்ம ஊரில் வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தை, வடஆற்காடு மாவட்டங்களில் தான் அதிக வெப்பநிலை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த முறை வந்து அதிகமாக மதுரை ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. இல்லை, மதுரை வந்து ஒரு யூனிக் பிளேஸ். நீங்கள் அதை கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அந்த பெல்ட் வந்து எப்பயுமே விருதுநகரில் நமக்கு அப்சர்வேட்டரி இல்லை, இருந்தால் அதுவும் வந்து நமக்கு அதிகமாக தான் காட்டும். ஸோ அந்த மதுரை, விருதுநகர், சிவகங்கை, அந்த ராமநாதபுரம், அந்த பெல்ட் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பெல்ட்டு. ஸோ அந்த பெல்ட்டில் வந்து நமக்கு சராசரியாக அது என்ன பேட்டர்னால தெரியல, மேபி பட் யூனிக் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவிலே இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும். ஈவன் ஆகஸ்ட் வரைக்குமே 40 டிகிரி, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை விமான நிலையம் 40 டிகிரி தாண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ தார் டெசர்ட்டோட நமக்கு இந்த பீரியடில் வந்து வெப்பம் அதிகமாக காண்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்த மதுரை. அங்கே தார் பாலைவனத்தில் இருக்கிற வெப்பநிலையை விட இங்கே இந்த ஜூன் டு செப்டம்பர் இந்த பீரியடில், இந்த காலகட்டத்தில், மே மாதத்தை விட்டுருங்க, நான் சொல்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கின பிறகு அதிகமான வெப்பம் காண்ற இடம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும். விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், அந்த எல்லாம் அந்த மத்திய பகுதி. ஓகே. இப்போ இன்னொரு டேட்டா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டேட்டா பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் மழை சராசரின்னு 270 மில்லிமீட்டர் இருந்திருக்குது. ஆவரேஜும் 271 தான், கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஐஎம்டி ப்ரிடிக்ட் பண்ணது 93% டெஃபிசிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த முறை அது வந்து வந்துருச்சுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து ஆனால் ஈவனாக இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த டேட்டாவை வந்து நம்ம ராங்காக ஓவராலாக பார்க்கக்கூடாது. ஓகே. ஏன்னா ஒரு சில பகுதிகளில் அந்த குஜராத் போன்ற பகுதிகள், மத்திய பகுதியில் தான் எக்ஸஸ் ரொம்ப எக்ஸஸாக பெஞ்சிருக்குது.
ஒரு இடத்துல ரொம்ப குறைவாக போயிருக்கு. நார்த் ஈஸ்ட் குறையுது. ஸோ நம்ம ஓவராலாக வந்து நம்ம ஜஸ்ட் இது நார்மல் அப்படி பார்க்காம தாக்கம் எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து அந்த ஹோல்சம் நம்பரை பார்க்காம நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் வந்து எவ்வளோ பிலோ நார்மல் இருக்குது, எவ்வளோ அதிகமாக நார்மல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிட்டத்தட்ட 70% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை பிலோ நார்மல் இருக்குது. ஒரு 20% தான் நமக்கு அது அந்த எக்ஸஸ் வந்து ஹியூஜ் எக்ஸஸ். அதை காம்பன்சேட் பண்ணி நமக்கு இது மாதிரி ஆவரேஜ் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க கடலோர மாவட்டங்களில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னீங்க. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ குறுவையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் தண்ணீர் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. இது சமாளிச்சிட்டாங்க. ஏன்னா மேட்டூர்லேருந்து தண்ணீர் திறக்க முடியல, காவிரி பிரச்சனை, அங்கே மழை இல்லை, இப்படி அதெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு சம்பா சாகுபடி அப்படின்னு போகிறது இப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னா அவங்களுக்கான என்ன அட்வைஸ் இல்லை நீங்கள் ப்ரிடிக்ஷன் அங்கே வந்து மாறுதா? அங்கே இப்போ அதே காலகட்டத்தில் பயிர் பண்ணலாமா இல்லை வேறு காலகட்டத்தை யோசிக்கணுமா? அது எப்படி அட்வைஸ்? இப்போ இன்றும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்திருக்கிறது. ஸோ இந்த வெப்பசலனை மழை வந்து விட்டு ஒரு 5 நாளோ 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ அங்கே இப்போ தஞ்சை மாவட்டங்களாக இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏதாவது ஒரு மழை நம்ம வரதை நம்ம பார்ப்போம். பட் இது வந்து பெருசாலாம் நமக்கு ரன் ஆஃப் எடுத்துகிட்டு வராது. ஒரு அந்த 10 நாளைக்கோ இல்லை 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மழை நல்லா வந்து இந்த இடிமின்னலோட அடிச்சுட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம மிட் அக்டோபர் வரைக்கும் எதிர்பார்க்க போகிறோம். மேட்டூர் டேம் இந்த ஆண்டு ஃபில் ஆகிறது வந்து ரொம்ப ஏன்னா இந்த கரண்ட்டாக இப்போ ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் போயிட்டுருக்கு. 2-3 நாட்களுக்கு நாளைக்கு திங்கக்கிழமை வரைக்கும் இந்த மழை இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக திருப்பி மழை குறையிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நீர்பிடிப்பு பகுதியில் பெரிய மழை ஆகஸ்ட்டில் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஸோ ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக பிலோ நார்மல் ரெயின்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமான பார்க்குறோம். காவிரியோடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான அளவுக்கு மழை இல்லை, மழை ரொம்பவே குறைவாக ஆரம்பிச்சிச்சுனோடனே ஒரு நம்பிக்கையாக இருந்தோம். அப்படி இல்லை, இன்னும் 2-3 நாட்களுக்கு தான் அந்த ஸ்பெல் ஆக்டிவாக இருக்க போகிறது. அதுக்கப்புறம் படிப்படியாக மழை வந்து நம்ம திருப்பி ட்ரை ஸ்டேட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அதனால் ட்ரை ஸ்டேட்டுன்றதை விட பிலோ நார்மல் ரெயின்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால் பெரிய ரன் ஆஃப் எடுத்து ஒரு பெரிய மழை ஒரு 4-5 நாள் பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு 10-20 TMC தண்ணி எடுத்துகிட்டு வரது பார்க்குறோம். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்கல. பட் கபினி வந்து கிட்டத்தட்ட ஃபில் ஆகிறதுக்கான நாளைக்கு நாளானிக்கு 2-3 நாட்களில் கபினி முழு கொள்ளடவை எழுந்துன்னு பார்க்குறோம். கபினிலேருந்து தண்ணி வந்து நமக்கு மேட்டூருக்கு நேரடியாக வருது. சம் ரெயின்ஸ் நமக்கு தண்ணி மேட்டூருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத கபினிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுன்றீங்க. வாய்ப்பு குறைவு, ரொம்ப குறைவு இல்லை. 95% நம்ம சொல்லிடலாம். இந்த ஆண்டு வந்து மேட்டூர் டேம் வந்து 100 அடி, நீங்கள் 120 போக வேண்டாம். ஓகே, 100 அடி தொட்டாலே பெரிய விஷயம் தான். ஓகே, ஏன்னா இப்போ அங்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 அடி இருந்தால் தண்ணீரை ஓரளவுக்காவது இங்கே கடைமடை வரைக்கும் வர முடியும். 110 அடிக்கு. ஸோ அந்த 100 அடி வரதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். வந்துட்டு அதுவே வந்துட்டாலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். அப்போ என்ன அட்வைஸ் இப்போ இந்த பகுதியில் இப்போ வந்து நம்ம இந்த ஆண்டு வேளாண்மையில் இப்போ நெல் சாகுபடி அப்படின்னா அதை எதிர்கொண்டு தான் ஆகணுமா இல்லை அது எப்படி? இல்லை, நமக்கு வடகிழக்கு பருவமழை போகும்போது இதே இடங்களில் எல்லாமே மழை நல்லா பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையில் எல்னினோ ஆண்டுகளில் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஸோ நமக்கு மேட்டூர்லேருந்து வர தண்ணி வராது. பட் அடுத்து 2-3 நாட்கள் மாதம் நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு மழை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எல்னினோவில் இன்னொரு அம்சமும் பார்க்குறோம். இது வந்து இப்போ திடீர்னு ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீக்கிறது இருக்குல்ல, எக்ஸஸ் ரெயின்ஃபால், அல்லது இப்போ அந்த மாதிரியான சினாரியோவும் இருக்குமா? கண்டிப்பாக அந்த மாதிரி சினாரியோ நம்ம இருக்கிறத பார்க்குறோம். கடந்த சில ஆண்டுகள் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. ஸ்லோ மூவிங் சிஸ்டம், காற்றழுத்த பகுதியாக இருக்கட்டும், புயல் சின்னமாக இருக்கட்டும், மெதுவாக நகர்ந்து ஒரே சில நேரத்தில் நமக்கு வந்து அந்த சராசரி வந்து பார்த்திங்கன்னா 100-200-500 மில்லிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வந்து ஒரு 10 நாளில் கிடைக்க வேண்டிய மழை 3-4 நாட்களில் நம்ம கிடைக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி மழை வந்து கொட்டி தீர்த்து ஒரேடியாக கொட்டி தீர்த்து 2023 நம்ம பெருவெள்ளம்ல பார்த்தோம், மிச்சாங் புயலில் பார்த்தோம், 2015 பார்த்தோம், ஃபெங்கல் புயல் 2024 பார்த்தோம். ஸோ லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்லோ மூவிங் டம்பிங், அதாவது ஒரேடியாக கொட்டி தீக்கிற மழை வந்து அந்த பேட்டர்ன் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்ததே கிடையாது. நம்ம கடந்த சில ஆண்டுகளாக இப்படி இருக்குது. ஒரு சைடில் நமக்கு மான்சூன் எக்ஸஸ் வந்தால் நம்ம சென்னை போன்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக நம்பி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை. கிட்டத்தட்ட 70% மழை நமக்கு வரது வந்து வடக்கு பருவம். ஸோ நம்ம லேக்ஸ் பர்டிகுலர் சென்னை மட்டும்தான் அந்த லேக்ஸ் நம்ம குடிநீருக்கான ஏரிகள்லாம் வந்து இதில் நம்பி இருக்கிறத பார்க்குறோம். ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த சம்மரில் எந்த பிரச்சனை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு பெரிய குடிநீர் பிரச்சனை எதுவும் இருக்கிறதுக்கான இந்த ஆண்டும் சரி அடுத்த ஆண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கு. 2027 மே மாதம் அல்லது இருக்காது. இல்லை, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அந்த ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து 100+ இருக்குது, மழை வரல போதுமான அளவுக்கு, அப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம டெல்டா பகுதியில் இப்போ புதுக்கோட்டை, திருச்சி மாதிரி இடங்களில்
குடிநீர் தட்டுப்பாடுங்கிறதும் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னும் நாளாக ஆக அடுத்தடுத்த மாதங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஆண்டு அதுக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட 35 டிஎம்சி கிட்ட நம்ம வச்சிருக்கோம். குடிநீருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது. ஸோ மேபி போக போக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்சர்வேஷன் மோட நமக்கு எல்லாருக்குமே, ஸோ அந்த கன்சர்வேஷனோட நீரை வந்து நம்ம பயன்படுத்தினா அந்த சம்மரை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் நம்ம காவேரி நீர்பிடிப்பு பகுதி மட்டும் பார்க்குறோம். இப்போ கோயம்புத்தூர் 20 மாவட்டங்களுக்கான குடிநீர் சப்ளையும் காவேரி தான். நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பிக்குளம் அங்கே உள்ள ரிவர், அங்கே அலியார் ரிவர், அங்கெல்லாம் கூட ரொம்ப கம்மியான டேம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எல்லா திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும், அமராவதியில் கிட்டத்தட்ட தண்ணி ரொம்ப டேமில் ரொம்ப கம்மியான குறைவான தண்ணி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியாலையுமே நமக்கு வந்து தாமிரபரணி வரைக்குமே இதோட இம்பாக்ட் இருக்குது. தாமிரபரணியும் கோதையாரும் அந்த கன்னியாகுமரியும் எஸ்கேப் ஆயிரும். ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் அவங்களுக்கு மழை வந்துடும். இப்போ வரைக்கும் இந்த சீசன்ல தென்காசி இப்போதான் கொஞ்சம் மழை தொடங்கி இருக்கு. முன்னாடி வரைக்கும் ஆனால் ஜூனில் வந்து அவங்களுக்கு நல்ல மழை கிடைத்து விட்டது கன்னியாகுமரிக்கு இதுக்கும். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் ரெயின்ஸ் வரைக்கும் இருந்திருந்தது. ஓகே, தேனி மாவட்டம் மற்றும் அந்த மதுரை வைகை ஆற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட் ஆர் மிஸ், சம்டைம்ஸ் வரலாம், சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம். ஸோ பட் அதுக்கு மேலே உள்ள மாவட்டங்கள் உறுதியாக குறைவான மழை. இப்போ இந்த ஆண்டு இப்போ சமாளிச்சிடலாம். பட் ஏப்ரல் மே அடுத்த போக 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 கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சூப்பர் எல்னினோ இல்லை ஹிஸ்டாரிக் எல்னினோனா அது கடல் பகுதியில் என்ன மாற்றங்களை உருவாக்கும்? இப்போ நம்ம வந்து விவசாயிகளை பற்றி நிறைய பேசணும். மீனவர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சினால அல்லது வேறு கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும், இல்லை மீன் பிடிக்கிறதுல சிக்கல் இருக்கும், அப்படி ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கா? அது பொதுவாக அந்த எல்னினோ ஆண்டுகளில் புயல்கள் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சாங் புயல் ஒன்று கூட ஒரு புயல் தான். அதுக்கப்புறம் பெரிய வங்கக்கடலில் புயல்கள் வந்து பர்டிகுலராக தமிழகத்துக்கு அருகே வர புயல்கள் வந்து கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 97 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புயலே இல்லாமல் எனக்கு மழை கிடைத்தது. 2015 எடுத்துக்கோங்க, நமக்கு 2 டிப்ரெஷன் வந்தது. பட் நேம்டு சைக்ளோன் எதுவுமே கிடையாது. ஈவன் அந்த டிசம்பர் 1 பெருமழை கூட பார்த்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த ஜஸ்ட் ஒரு ட்ரஃப் ஆஃப் ஃப்ளோ தான், ஒரு காற்றழுத்த பகுதி கூட கிடையாது. ஸோ அதனால் மலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் எல்னினோ ஆண்டுகளில் வங்கக்கடலில் எப்பயுமே குறைவான இது இருக்கும். அதே அரபிக் கடலில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான புயல்கள் உருவாகிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்னினோ ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பசிபிக் கடலில் 1 டிகிரி மேலே கீழே வந்தால் எல்னினோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்தியன் பெருங்கடல் இருக்குது. இந்திய பெருங்கடலோட வெப்பநிலை நம்ம அந்த சோமாலியா ரீஜன் பக்கத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ் அயோடின்னு சொல்கிறோம். இந்தோனேஷியா பகுதி பக்கத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் அயோடி சொல்கிறோம். இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ பொதுவாக இயற்கையாக பார்க்கும்போது எப்போல்லாம் எல்னினோ ஆண்டு வருதோ அது வந்து இட் வில் கோயின்சைட் வித் பாசிட்டிவ் அயோடி. ஓகே, ஸோ அரேபிக் கடல் வந்து சராசரியோட அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராங் சைக்ளோன்ஸ்லாம் நம்ம உருவாக்குறத பார்த்துருக்கோம் கடந்த ஆண்டுகளில். ஸோ அந்த எல்னினோ வடகிழக்கு பருவமழை பீரியடில். இப்போ இது வந்து பொதுவாக ஒரு குளோபல் ஃபுட் சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரியான எல்னினோ ஆண்டுகள். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ அப்படின்னா இது இன்னும் பெரிய சிக்கலை உண்டாக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு தனி மனிதராக இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அல்லது ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அமைப்புகள் இது எப்படி ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கு? நமக்கு கன்சர்வேஷன் தான் ஃபஸ்ட்டு, தண்ணி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தண்ணி வந்து எல்னினோ ஆண்டுகளில் ஒரு ப்ரெஷியஸான ஒரு என்டிட்டின்னு ஆல்ரெடி வந்து அது கோல்டு தான். பட் நம்ம வந்து இன்னும் நமக்கு சென்னை மக்களுக்கு இன்னும் வந்து அது இப்போதைக்கு ஏன்னா நமக்கு நல்ல மழை கிடைத்திடும். ஸோ நம்ம பிளென்டி ஆஃப் இருக்குது அப்படின்னு. பட் அக்ரிகல்ச்சர் மற்றும் ட்ரிங்கிங் வாட்டர் பர்டிகுலராக உள் மாவட்டங்கள், நான் காவேரி நீர்பிடிப்பு பகுதினா நான் தென்பண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டம், இங்கே எல்லாமே கூட நமக்கு வந்து ரொம்ப இருக்கிற தண்ணியை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். பிளானர்ஸ் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆண்டு இப்போ நம்ம மேனேஜ் பண்ணிடலான்னு கிடையாமல் அடுத்த ஆண்டுக்கு, அதாவது நம்ம வந்து அடுத்த வர சம்மருக்கு இதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இதுக்கு சோர்ஸ் என்ன, இது இல்லைன்னா ஆல்டர்னேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்த ஒரு 10 இல்லை 1 வருஷம் நம்ம பார்க்கும்போது அடுத்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்குறது வரைக்குமே நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளவு தூரம் சேமிக்க முடியும் சேமித்து அதை கன்சர்வ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பிளானிங். ஸோ இஷ்டத்துக்கு இப்போ தண்ணி இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வந்து போக 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 பர்டிகுலராக தென்மேற்கு பருவமழையை நம்பி இருக்கிற மாவட்டங்களுக்கு அதை வந்து நம்ம ஒரு எதுலாம் அந்த மாவட்ட லிஸ்ட்டில் வைக்கலாம். நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அதே மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு உள் மாவட்டங்களான சேலமாக இருக்கட்டும், மத்திய உள் மாவட்டங்களில் நமக்கு ஏதாவது அந்த நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் கூட அவங்களாம் கூட திருச்சி இவங்களாம் கூட ரொம்ப கஷ்டம். பட் வடகிழக்கு பருவமழையில் இந்த மாவட்டங்களுக்குலாம் கடலோர மாவட்டங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள மாவட்டங்கள் மழை கிடைத்து விடும். நீலகிரியிலும் கிடைக்கும், பட் நாட் இந்த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ். அடுத்த ஓராண்டுக்கு குடிநீரை வந்து மிக முக்கியமான ஒரு இதாக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம், பர்டிகுலராக உள் மாவட்டங்களில் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, இப்போ நீங்கள்
வெப்பநிலையை பற்றி சொன்னீங்க உயரும் அப்படின்னு. இப்போ ஹீட் இல்னஸ் ஒரு முக்கியமாக இருக்குல்ல, ஹெல்த் சைடில் நம்ம வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அல்லது பொதுவாக தனிநபர்களாக இப்போ என்ன வயதானவர்களுக்கோ குழந்தைகளோ அப்படின்னு இந்த வெப்பத்தையே தாங்க முடியல. இப்போ 2 டிகிரி அதிகமாகும்போது அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. அதுக்கு என்ன ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும், இல்லை அது எவ்வளோ தூரம் பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்த ஆண்டு பர்டிகுலராக நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம காமன் மேன் வந்து நம்ம ரொம்ப பெருசாக வெயிலில் நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெவி ஸ்ட்ரெஸ் வேர்க்க இருந்தாலுமே நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருவோம், செஞ்சு முடிச்சிருவோம். பட் நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் உள்ள இன்டர்னலாக நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம ஆகிறத நம்ம பார்க்கணும். நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்கிறத பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கடுமையான வெயில் இப்போ நான் சொல்கிறது அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சம்மர் சீசனில் வரும்போது நம்ம வந்து பர்டிகுலராக நிறைய வந்து வேலை இப்போ நீங்கள் வந்து கட்டட வேலையிலேருந்து தொடங்கி நிறைய பேர் வந்து வெயிலேருந்து தான் வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க. கொஞ்சம் வயது அதிகமானவர்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹீட் இல்னஸ்ங்கிறதோ அல்லது ஒரு 4 டிகிரி அதிகமாக நீங்கள் இப்போ ஹிஸ்டாரிக்கல்னா கிட்டத்தட்ட 3 டிகிரிக்கு மேலே கூடுதல். அது வந்து நான் சொல்கிறது கடல் வெப்பநிலை. இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம ஹீட் அட்மாஸ்பியரில் நம்ம வரும்போது கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நம்ம இதோட இப்போ இந்த ஆண்டு கொண்டு நம்ம ஆகஸ்ட் வந்துட்டோம், செப்டம்பருக்கு படிப்படியாக நம்ம வெப்பம் குறைந்துவிடும். பட் ஸ்டில் மார்ச் ஏப்ரல் அடுத்த ஆண்டில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வெப்பம் கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். நான் இப்பயே சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து இப்போ 40 டிகிரி 41 டிகிரின்றதுலாம் இன்னும் 2-3 டிகிரி கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். போன வருஷம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துரும்ன்றது கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பர்டிகுலராக நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் டைரக்ட் எக்ஸ்போஸ் குழந்தைகள் வந்து நீங்கள் ஒரு கேப் போட்டுட்டு போகலாம். முதியோர்கள் வந்து அந்த டைம் பீக் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி இந்த டைம் 3 மணிக்கு அப்புறம் அவங்க வேலைகள் வெளியில் போகிறத நீங்கள் டைரக்ட் எக்ஸ்போசர் பண்ணிட்டாலே நீங்கள் டைரக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் எ கமிட்டியாக உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஆண்டில் எனக்கு சில பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கால்ஸ் இருந்துச்சு, சஜஷன் கால்ஸ் இருந்துச்சு. எல்னினோ வீடியோஸ் பார்த்துட்டு காலையில் 9 மணிக்கெலாம் வெயில் அவ்வளோ கொடுமையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் ப்ரேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னெலாம் அத்தாரிட்டிஸ்க்கு சொல்லுங்கன்னெலாம் சொன்னாங்க. ஸோ மேபி இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கலாமோ. ஈவன் நீங்கள் போடுற உடை நீங்கள் வந்து ஒரு இப்போ ஷூ சாக்ஸ் ப்ளஸ் இந்த அப்படி இல்லை, நம்ம லைட்டான ட்ரெஸ் இல்லை, கலர் கூட மேட்டர். நீங்கள் ரெட்டு க்ரீனு டார்க் ப்ளூ இந்த மாதிரி கலரோட ஒரு லைட் கலர்ஸ் போட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் ஹீட் வந்து பாடிக்கு வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் 30-40% உங்களுக்கு பாடி நிஜமாலே வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்லேயே இருக்கும். வீடுகள் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கும்போது டார்க் கலர்ஸ் அடிக்காதீங்க. டார்க் கலர்ஸ் அடித்தா உங்கள் ஹீட் இன்னும் ஹீட் அப்சர்வ் ஆகும். ஸோ வெள்ளை கலர் அந்த மாதிரி லைட் கலர்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது ரிஃப்ளெக்டிவாக கொஞ்சம் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் காமன் மேன் வந்து அவங்க இந்த ஹீட்டுக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூல் பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மக்களுக்கு பயன்படுத்த மாதிரி அரசாங்கமும் நமக்கு டிசிஷன்ஸ் எடுத்தால் நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள். உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலாக மாறலாம் இல்லையா? டெஃபிசிட் இன் ஃபிஷ் ஸ்டாக்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க, இது உலகளாவிய சிக்கலாக. அப்படிலாம் நம்ம ஊரில் அது சிக்கல் வருது. அந்த ஊர்களில் பர்டிகுலராக அந்த தென் அமெரிக்காவில் பகுதி உள்ளவங்களில் அந்த ஃபிஷ் டெஃபிசிட் இருக்கிறதுக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடில் வந்து அந்த மாதிரி எல்னினோ ஆண்டுகளை குறைவாக வங்கக்கடலில் அது மாதிரி கிடச்சிருக்கான்ற ஸ்டடீஸ் எனக்கு தெரியல. அந்த மாதிரி இம்பேக்ட் நம்ம பார்த்ததாகவும் இல்லை. மீன் இந்த ஆண்டு கம்மியாக இருக்குது, மேபி ஓவர் ஃபிஷிங்கால் இருக்கலாமே தவிர. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தது கிடையாது. உணவு பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் சொன்ன மாதிரி இதே டெல்டா பகுதியில் நம்ம தஞ்சாவூர் ஃபுட் பவுல்னு நம்மளோட இது சொல்கிறோம். இங்கெல்லாம் வந்து நமக்கு வடகிழக்கு புறமலையில் மழை வந்துவிடும். ஸோ அதனால் இந்த 2-3 நாட்கள் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் பண்ணிடலாம். மேட்டூர் ஹோட்டல்லேருந்து தண்ணி திறந்து விவசாயத்துக்கு வருமானது எனக்கு டவுட் தான். அதை தான் நம்ம சொல்கிறோமே தவிர மழையினால் வர வேண்டிய மழை நமக்கு கண்டிப்பாக வடகிழக்கு பருவநிலை கிடைச்சிரும். நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அது எக்ஸ்பர்ட் கமிட்டியாக அவங்களோட ரோலில் வந்து ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹெல்த் செக்டார்லேருந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு துறை சார்ந்த சிக்கல்களுக்கான முன்கூட்டிய தீர்வுகளை பார்க்க வேண்டியிருக்கலாம். எதெல்லாம் வரும்ன்ற கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன்ஸை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கலாம். மேபி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.